தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் மேத்ஸ் क्वेश्चंस இருக்குல, அதுல குறிப்பா ஜிஎஸ் क्वेश्चंस. இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் क्वेश्चंस வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த ஜிஎஸ் क्वेश्चंस மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த ஜிஎஸ் क्वेश्चंस எப்படி இருக்கும் அப்படினா, இது வரக்கூடிய நீங்க குரூப் 4 எழுதக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது ஒரு அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒவ்வொரு கேள்வி எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் ஒவ்வொன்றா சொல்ல போறேன். ரைட்டா? இந்த ஜிஎஸ் क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் ஒரு சில क्वेश्चंस ஈஸியா கேட்டிருந்தாங்க, ஒரு சில क्वेश्चंस மீடியம் லெவல்ல கேட்டிருந்தாங்க, ஒரு சில क्वेश्चंस கொஞ்சம் டஃபாவே கேட்டிருந்தாங்க. ரைட்டா? கம்பைண்டா தான் இருந்துச்சு எல்லா क्वेश्चंस. நீங்க பார்க்க போறப்ப நான் ஒவ்வொன்றா சொல்றப்ப உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ரைட்டா? சோ டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே ஒவ்வொரு क्वेश्चना போலாம். அதாவது क्वेश्चन பேப்பர் அடிப்படையில் நான் ஆன்சர் கீஸ் மாதிரியும் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பிளனேஷன் மாதிரியும் கொண்டு போவோம், அனாலிசிஸ் மாதிரியும் கொண்டு போவோம். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா கூற்று காரணமாய் கேட்டிருக்காங்க. இல்ல கூற்று என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஹியூமன் ரைட் இட்ஸ் a legal right. அதாவது மனித உரிமைகள் என்பது சட்ட உரிமைகள் ஆகும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ரைட்டா? இப்போ இந்த கூற்று வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னு வைங்களே, ஹியூமன் ரைட் வந்து நேச்சுரல் ரைட் தானே புக்ல படிச்சிருப்போம். அதாவது மனித உரிமை என்பது இயல்பான உரிமை தானே, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான உரிமை தான் மனித உரிமை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சொல்லிட்டு யோசிப்பீங்க. இருந்தாலும் ஹியூமன் ரைட் இஸ் a natural right as well as legal ரைட்டும் கூட. அதாவது ஒவ்வொரு நாடுமே அதை வந்து சட்டப்பூர்வமான உரிமையா வந்து மாத்தலாம் ஒரு சட்டம் போட்டு. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் போட்டு நம்ம ஹியூமன் ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டப்பூர்வமான உரிமையா மாத்திருக்காங்க. அதுக்கு ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம் சொல்லிட்டு 1993 ஒரு கமிஷன் இருக்கு. மனித உரிமையை காப்பாற்றுவதற்கு ஒரு கமிஷன் இருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த பார்வையில பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட் இஸ் a legal ரைட்ங்கிறது கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம நான் சொல்லியிருப்பேன், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. சோ கூற்று எப்பவுமே கரெக்ட் தான். ரைட்டா? காரணம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, while human being have rights, the state has a corresponding duty to protect the rights. மனித உயிர்கள் உரிமைகள் கொண்டிருக்கும் பொழுதும் அரசு அதற்குரிய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமைகள் கொண்டிருக்கிறது. கரெக்ட் தானே? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லிட்டு அமைச்சிருக்காங்களே, பார்லிமெண்ட் அமைச்சதுல, நாடாளுமன்றம் அமைச்சிருக்காங்களா மனித உரிமை ஆணையம் சொல்லிட்டு 1993. சோ கூற்று கரெக்ட் தான், கூற்றுக்கான காரணமும் கரெக்ட் தான். ரைட்டா? அதனால இதுக்கான ஆன்சர் வந்து A and R are correct. R is the correct explanation of A. Option A is the answer. அந்த ரெண்டாவது क्वेश्चन போலாம். The power to increase the number of judges in the Supreme Court of India is vested with. இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அதிகாரம் யாரால் வழங்கப்படுகிறது? சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்தை யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா பார்லிமெண்ட்டுங்க. ரைட்டா? ஆப்ஷன் சி, பார்லிமெண்ட் இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் வந்து அடிச்சு துவைச்ச விஷயம் தான். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே அடிச்சிருக்கணும். பார்லிமெண்ட் இஸ் தி ஆன்சர். கண்டிப்பா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வராது, ஏன்னா அவளுக்கான தனிப்பட்ட உரிமையை அதை வழங்க முடியாது. லா மினிஸ்டர் மட்டும் தனியா உட்கார்ந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டார் அம்பேத்கர். அதனால பியும் டியும் தூக்கிடுங்க. பிரசிடென்ட் பார்லிமெண்ட் தான் ஆன்சர். பார்லிமெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு டேட்ல வந்து 34 ஜட்ஜஸ் தலைமை நீதிபதியும் சேர்த்து இருக்காங்க. சுதந்திரம் கட்சப்ப 1950 வெறும் 8 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு டேட்ல 34 கொண்டு வந்திருக்காங்க. பார்லிமெண்ட் இஸ் தி ஆன்சர். At the statistically speaking, the unemployment rate is low in India. கூற்று காரணம் வந்து இந்தியன் எக்கனாமி generates enough quality jobs to sustain its huge population. தமிழையும் பார்த்துருவோம். புள்ளி விவரப்படி இந்தியாவில் வேலையின்மையின் விகிதம் குறைவாக உள்ளது. காரணம் வந்து இந்திய பொருளாதாரம் அதன் மிகப்பெரிய மக்கள் தொகையை பராமரிக்க போதுமான தரமான வேலைகளை உருவாக்குகிறது. எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் சொல்லியிருப்பேன். எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் தான் இருக்கும் எப்பவுமே அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க, புள்ளி விவரப்படி இந்தியாவின் வேலையின்மையின் விகிதம் குறைவாக உள்ளது. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு டேட்ல இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 5.2% இருக்கு. இன்னைக்கு இப்ப லேட்டஸ்டா வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. ரைட்டா? சோ அப்படி பொறுத்த வரைக்கும் இது கம்மியா அதிகமாங்கிறத யோசிக்கிறத விட, ஏன்னா நம்ம நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ங்கிறதும் கம்மி தான், 4ங்கிறதும் கம்மி தான், 5ங்கிறதும் கம்மி தான். ரைட்டா? 6ங்கிறதும் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். இதனால வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சரா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல புள்ளி விவரப்படி இந்தியாவின் வேலையின்மை விகிதம் குறைவாக உள்ளதுங்கிறது கரெக்ட் தான் நீங்க யோசிக்கணும். இதனால TNPSC என்ன பதில் சொல்றாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இதனால நம்ம பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா கூற்று கரெக்ட் தான். இந்தியா பொருளாதாரம் அதன் மிகப்பெரிய மக்கள் தொகையை பராமரிக்க போதுமான தரமான வேலைகளை உருவாகிறது. சோ கூற்றுக்கான காரணமும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ கூற்று மட்டும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் சொல்லிட்டு ஆப்ஷன் சி வந்து இதுக்கான ஆன்சரா இருக்கும். இதனால அந்த क्वेश्चन வெயிட் பண்ணி பார்ப்போம். வாட் டஸ் வள்ளுவர் மென்ஷன் as causing suffering? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடும்பை தருவனவராக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஆராயாது கொள்ளும் நட்பு, ஆராய்ந்து தெளிந்தவனிடம் ஐயப்படுதல். இந்த முதல் 2 ஆன்சரா வரும். 1 and 2 is the answer. Option C 1 and 2 மட்டும் is the answer. ரைட்டா? இது மேத்ஸ் நம்ம தனியா பார்க்கலாம். இப்ப GS மட்டும் ஃபுல்லா முடிச்சிடலாம். மேத்ஸ் தனியா பார்க்கலாம். Which one of the following book tells us the clear distinction between Amatyas and ministries in Gupta Empire?
குப்தர்களின் ஆட்சி காலத்தில் அமத்தியார்களும் மந்திரிகளையும் இடையிலான தெளிவான வேறுபாட்டை பின்வருவற்றில் எந்த நூல் கூறுகிறது? ஒண்ணு இல்ல, இந்த 4 ஆப்ஷன்ல குப்தர்கள் படிச்சிருப்பீங்க ரைட்டா. 11th ஸ்டாண்டர்ட்லயும் படிச்சிருப்பீங்க, 7th ஸ்டாண்டர்ட்லயும் படிச்சிருப்பீங்க. குப்தர்கள் சாப்டர்ல குறிப்பா 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த 4 பேர்ல யாரை மட்டும் கேள்விப்பட்டீங்கன்னு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அதாவது கமண்டகா நிதி சாஸ்திரா ரைட்டா. கமண்டகர் அதாவது கமண்டகரோட நிதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. குப்தா சாப்டர்ல எக்கனாமின்னு நினைக்கிறேன் ரைட்டா. பொருளாதாரம்ங்கிற டைட்டில் கீழே இவர் வருவாரு ரைட்டா. நானே சொல்லியிருப்பேன். சோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் ரைட்டா. நிதிசாரா. மேட்ச் த ஃபாலோவிங் இண்டஸ் வேலி சைட்ஸ். இது கொஞ்சம் ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். காளிபங்கன் ராஜஸ்தான், இது ஊருக்கே தெரியும் ரைட்டா. D2ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். D2ங்கிற ஒரே ஆப்ஷன் வந்து 3 2 இதுதான் ஆன்சர் ரைட்டா. முடிஞ்சு போச்சா? இதான் மேட்ச் த ஃபாலோவிங்ல ஏதாவது ஒன்னு தெரிஞ்சாலே ஈஸியா கோப் அப் பண்ணிக்கலாம். 1 2 தெரிஞ்சாலே. இருந்தாலும் தைபமாபாத் வந்து மகாராஷ்டிரா. சோ A3 D2. சோ கண்டிப்பா ஆப்ஷன் B இஸ் தி ஆன்சர் ரைட்டா. அடுத்து போலாம். அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஸ்டேஜ் ஆஃப் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். காலவரிசைப்படி மக்கள் தொகை மாறுபாட்டின் பின்வரும் கருத்தை ஒழுங்குபடுத்தவும். அதாவது மக்கள் தொகை எப்படி மாறுபட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்குபடுத்தணும் சொல்லிட்டு சொல்றாங்க. குறைந்த பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம், அதிக பிறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம், அதிக பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம். ஒண்ணு இல்ல, இந்தியாவோட அந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷனுக்குள்ள பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்து அதாவது 1921 இருக்கப்பட்ட பெரும் பிளவின் வருடம் இயர் ஆஃப் கிரேட் டிவைட் ஆரம்பிச்சு அப்படியே அந்த வரிசையை எப்படி இருக்குங்கிறத இந்தியா வச்சு நீங்க யோசிச்சாலே அடிச்சிடலாம் ரைட்டா. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் டெமோகிராஃபியை பொறுத்த வரைக்கும்? அதிக பிறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம் தான் ஆரம்பத்தில் இருக்கும். ஏகப்பட்ட பர்த் ரேட், ஏகப்பட்ட டெத் ரேட். ஏன்னா மருத்துவ ஃபெசிலிட்டி இல்லாத காலமா தான் ஆரம்பத்தில் இருக்கும். மனிதோட பரிணாம வளர்ச்சி அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப கண்டிப்பா 2 ஃபர்ஸ்ட் வந்துரும். 2ங்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ரைட்டா. சோ அதிக பிறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? பிறப்பு அதிகமா இருக்கும், இறப்பை கொஞ்சம் குறைக்கணும். கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா எடுத்து நிறைய வேக்சின்லாம் தயாரிச்சு இறப்பு வீதம்ல குறைக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? பிறப்பு வீதமும் குறைக்கணும். பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ல, மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டங்கள்ல இறப்பு வீதத்தையும் குறைக்கணும். இது நம்ம யோசிச்சாலே, நீ கொஞ்சம் யோசிச்சாலே நாடுகளோட பரிணாம வளர்ச்சி, இந்தியாவோட பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்து இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சாலே இதை அடிச்சிடலாம். 2 3 1 இஸ் தி ஆன்சர் ரைட்டா. சோ அடுத்த क्वेश्चन. Choose the right answer among type. Think first and then venture on act. டு வெஞ்சர் அண்ட் தென் இதை வந்து தமிழில் படிப்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானதை தேர்வு செய்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கு. இக்குறளில் ஒரு செயலில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யோசிச்சால அடிக்கலாம். நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு செயல்பட வேண்டும். புரியுதா? இது பார்த்தாலே அடிச்சிடலாம். ஆப்ஷன் 1 மீதிலாம் வராது. மிக பொருள் சேர்த்த பிறகு 2 வராது. கண்டிப்பா 2 வரானா இதையும் தூக்கிடுங்க. 1 and 3 1 and 2 நன்றாக சிந்தித்து 1 மட்டும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் ரைட்டா. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? இது மேத்ஸ் நம்ம தனியா பார்க்கலாம். நிசாம் ஷாஹி கிங்டம் ஆஃப் அகமது நகர் வாஸ் ஃபவுண்டட் பை ஹூன்னு கேட்கிறாங்க. அதாவது அகமது நகரின் நிசாம் ஷாஹி அரசினத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த நிசாம் ஷாஹி கிங்டம் இருக்குல்ல, இது வந்து மாலிக் அகமது அவர்கள் 1490 1490 இந்த குஜராத் இந்த பெல்ட் இருக்குல்ல, டெக்கான் பகுதி குஜராத் பெல்ட், அந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஆன்சர் வந்து மாலிக் அகமது. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் ரைட்டா. மாலிக் அகமது. மேட்ச் த ஃபாலோவிங். ஜசியா வரியை வந்து அபாலிஷ் பண்ணது எந்த வருஷங்கிறது நம்மள இதுல அடிச்சு துவைச்ச விஷயம். 1564. சோ A2 வந்தாலே A2ல கூடிய ஒரு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டா. சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஜசியா வரிங்கிறது 1564. பில்கிரிமேஜ் டாக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணது 1563 ரைட்டா. 1563 அதுபடி பாத்தீங்கன்னா வந்துரும். சோ வந்து A2 வந்தாலே ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். இந்த கேள்வியை பாருங்க. ICDS அதாவது ICDS இதுலயும் காட்டுறேன். ICDSனா இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். மொரார்ஜி தேசாய் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களின் தாய்மார்களுக்கும் சத்துணவு வழங்குதல். சோ ஏ வந்து 2 வந்துரும். NULM அப்படின்னா நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம், நகரப்புறத்தை மேம்படுத்துறது. இப்ப இதுல பாருங்களேன், நகர்ப்புறம் வாழ்த்து இங்கே தானே இருக்கு. சோ B1 வந்துரும். A2B1. ஹிருதே இது வந்து நான் ஸ்கீம்ஸ்ல சொல்லியிருப்பேன். இது எல்லாமே ஸ்கீம்ஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த ஹிருதேங்கிற ஸ்கீம் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அதாவது இந்தியாவில் கூடிய பாரம்பரிய சின்னங்கள் இருக்குல்ல, நினைவு சின்னங்கள், அதை பராமரிக்கிறது மற்றும் பாதுகாக்கிறது. பாரம்பரிய நகரங்களை பாதுகாத்து புத்துயிர் செய்தல். ஸோ C4 வந்துடும். A2B1C4. A2B1C4. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். NSAPங்கிறது இப்போ ரீசெண்டாக குரூப் 1ல கூட கேட்டாங்க. நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் ரைட்டா. இது வந்து முதியோர் விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குதல். ஸோ D3 வந்துடும் ரைட்டா. 2143. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ரைட்டாங்க. அடுத்தது மகாதண்டநாயக்கா. குப்தா பேரரசுல இருக்கக்கூடிய அந்த பேர்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல குப்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சீங்கன்னா ஈஸியா அடிக்கலாம். மகாதண்டநாயக்கா அப்படிங்கிறது, அதாவது மகாதண்டநாயக்கா நீங்க கேள்விப்பட்ட ஒரு பேரு. தண்டநாயக்கா மகாதண்டநாயக்கா கேள்விப்பட்டது ரைட்டா. ஏவ அப்படியே வச்சுங்க, கேள்விப்பட்டது. இந்த நாள்ல எது பிரபலமானது யோசிங்க.
ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர், சீஃப் ரெக்கார்ட் கீப்பர், சீஃப் ஜஸ்டிஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது நாள்ல எது கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு? தலைமை நீதிபதி ஃபேமஸா இருக்கா? இது நாள்ல எது ஃபேமஸ்? ஏ ஃபேமஸா? கண்டிப்பா இதுக்கு இதான் சொல்லி படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ A3ன்னு வச்சாலே உங்களுக்கான 2 ஆப்ஷன் இருக்கு. இங்க தான் மாட்டிக்கிறீங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ தண்டோ பஷிகா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. மகாஷி கொஞ்சம் யோசிச்சாதான் அடிக்க முடியும். மகாஷி பட்டலிகா, இந்த பட்டலிகா அப்படிங்கிறது சீஃப் ரெக்கார்ட் கீப்பர். இதை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பாடலிகா அப்படிங்கிறது சீஃப் ரெக்கார்ட் கீப்பர். D2 வரணும், A3 வரணும். A3 D2 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 3 இங்க இருக்கு, D2 இருக்கு, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் வந்து நம்ம ஏதாவது ஷார்ட்கட் போட்டு, நானே இந்த சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் படிக்கிறதுக்கு ஷார்ட்கட்டும் போட்டிருப்பேன், குப்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லயும் போட்டிருப்பேன், நம்ம எல்லாத்துலயும் சொல்லியிருப்பேன். இதை பாருங்க, கூற்று மற்றும் காரணம். ராபர்ட்டோ டி மொபிலியின் மொழித்திறன் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் விரிவாக எழுத உதவியது. இவர் தமிழில் உரைநடையின் தந்தை என கருதப்படுகிறது. ஸோ கூற்று காட்டுதா, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சரா தான் இருக்கும். போர்ச்சுகீசியர் தங்களது ரோமன் கத்தோலிக்க குருமார்களை கீழே நாடுகளுக்கு அனுப்பி ஆயிரக்கணக்கான பரதவர்களை கத்தோலிக்க கிறிஸ்துவ மதம் ஏற்க செய்தனர். போர்ச்சுகீஸ்னாலே ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த முதல் நபரே போர்ச்சுகீஸ் தான், ரைட்டா? அப்படினாலே அதுவும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா கூற்றுக்கு சரியான காரணம் இல்ல. 2 சரிதான், கூற்றுக்கு சரியான காரணம் இல்ல. அப்ப ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி, ஆருக்கு சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், ரைட்டா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அடுத்து போக்சோ சட்டம். போக்சோ 2012 போக்சோ சட்டம் வந்திருக்கும்ல, அந்த போக்சோ சட்டத்துல எது தவறுன்னு சொல்லி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, எது அறிக்கை சரியானதுன்னு கேட்கறாங்க. போக்சோ சட்டத்துல எது சரின்னு கேட்கறாங்க. அசம்பாவிதமான புகைப்பட குற்றங்களுக்கான தண்டனை குறைந்தது 3 ஆண்டுகள், குற்றம் தொடர்பாக அறிக்கையினை தவறுதலுக்கான தண்டனை 6 மாதங்கள் மற்றும் சிறை மற்றும் அபராதம் அல்ல 2. இந்த பி தான் கரெக்ட், ரைட்டா? இந்த நாள்ல உங்களுக்கு தெரியலனா கூட எது பெருசா இருக்குன்னு பாருங்க. பி தான் பெருசா இருக்கு. எப்பவுமே பெருசா கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா இருக்கும், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா இருக்கும். கவர்மெண்ட்டை புகழ்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆன்சரா இருக்கும், ரைட்டா? குரூப்ல டூப் சம்பந்தமில்லாத ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஆன்சரா இருக்கும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது. அதன்படி பாத்தீங்கன்னா பி தான். பாருங்க, தெளிவா இருக்கு பாருங்க. மற்றும் அபராதம் அல்லது 2 ஒரு லா, ஒரு நல்ல சட்டத்துல எழுதுற மாதிரியே இல்ல, ரைட்டா? பி த ஆன்சர், ரைட்டா? which are the following statements are true about வேலூர் மியூட்டினி? வேலூர் கலகத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மைன்னு கேக்குறாங்க, ரைட்டா? வேலூர் கலகம். சென்னை ராணுவ படைகளின் தலைமை தளபதியாக சர் ஜான் கிரடோக் இருந்தார். இந்த ஜான் கிரடோக் இந்த ஆள் தான் வந்து ஏகப்பட்ட ரெகுலேஷனை போட்டிருப்பார்ல வேலூர் கழகத்துல. இந்த சிப்பாய்களுக்கு, இந்திய சிப்பாய்களுக்கு அந்த ஜாதி பச்சை குத்தக்கூடாது, தலையில தகப்பா இது வைக்கணும், கேப் போடணும், பிரிட்டிஷோட கேப்பை பயன்படுத்தணும், மீசெல்லாம் பெருசா வைக்க கூடாது, இது மாதிரிலாம் ஒரு இது வச்சிருப்பாங்களே. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். சென்னை ஆளுநராக சர் ஜார்ஜ் பாலோ வந்தார். தவறு. சென்னை ஆளுநராக அந்த டைம்ல வில்லியம் பென்டிக் இருந்திருப்பாரு. இந்திய தலைமை ஆளுநராக வில்லியம் பென்டிக். தவறு. வில்லியம் பென்டிக் சென்னை ஆளுநராக இருந்திருப்பார், மாத்தி கொடுத்திருக்காங்க. 2, 3 தவறு, 1 கரெக்ட். 1 கரெக்ட், 2, 3 தவறுன்னு வந்தாலே, 2, 3 தவறு வந்தாலே இது போயிட்டு இது போயிடும். 1, 4 சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், ரைட்டா? 2, 3 தப்புனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 ஆப்ஷன் போயிடும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவாங்க? ஸோ இதை ரீஸ்டிங் தனியா பார்ப்போம். ஷாம்பு இஸ் another title of this god. Vedic god Rudra is identified with him. சம்பு இந்து கடவுளின் மற்றொரு பேராகும். இவர் வேதகால கடவுளான ருத்ரனோடு அப்படின்னு வந்தாலே சிவன் இஸ் த ஆன்சர். ருத்ரானாலே சிவன். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சாலே அடிச்சிடலாம். அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இன் chronological ஆர்டர். அதாவது பின்வரும் சுகாதார திட்டங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இந்த நாளில் உங்களுக்கு பிரபலமான தெரிஞ்சது என்னன்னா தேசிய குடும்ப நல திட்டம். இது வந்து 1952 கரெக்டா, நேரு ஆட்சி காலத்துல. ஸோ இதனால வந்து இதை 3ங்கிறது ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுனாலே உங்க 2 ஆப்ஷன் 3 இருக்கு. 3214, 3412 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதனால ஃபிலாரியஸ் யானைக்கால் வந்து அதுக்கப்புறம் வரும். அதனால 3214ங்கிறது ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கொஞ்சம் இதை யோசித்தானுங்க அடிக்கணும். ஏன்னா 3ல 2 ஆப்ஷனுக்குனால மாட்டிக்குவோம். 3214, 3412 ஃபர்ஸ்ட் யானைக்கால், அப்புறம் பெரியம்மை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 3214 அடிச்சிடலாம், ரைட்? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அரேஞ்ச் த ஃபாலோவிங் ரைட்டர் ஹூ ஸ்டேட்டட். பின்வரும் எழுத்தர்களில் சிந்து சமவெளி மக்கள் அமைதியை விரும்புவர்கள் மற்றும் போர் குணமற்றவர்கள் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க, ரைட்டா? மேக்கே, ஆர்சே மஜும்தார், பாசால்கர், வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிறதுல மேக்கே. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இதெல்லாம் கொஞ்சம் மாடரேட்ல இருந்து டஃப் லெவல் வரைக்கும் ஓடுது, ரைட்டா? எல்லாம் யோசிச்சு தான் அடிக்கணும். மேக்கே இஸ் த ஆன்சர். அரேஞ்ச் chronological ஆர்டர். அரேஞ்ச் த ஃபாலோவிங் ரூலர்ஸ் இன் காலண்டர். இது ராஜராஜா 1, விக்ரம சோழா, குலோத்துங்க, அதாவது சோழ காலத்தில் இருக்கக்குள்ள இது கொஞ்சம் ஈஸியா அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ராஜராஜ சோழர் வருவாரு 1, அடுத்த குலோத்தங்கன் 1-3 வந்தாலே ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 1324 ஃபர்ஸ்ட் ராஜராஜ சோழன், அடுத்த குலோத்தங்க 1, அடுத்த விக்ரம சோழா, 2ஆம் குலோத்தங்கன். 1324 இஸ் த ஆன்சர். சோழா எம்பையரோட அந்த chronological ஆர்டர் வரிசையா நீங்க அரசர்களை படிச்சாலே இது ஈஸியா அடிச்சிடலாம். ஆன்சர் என்ன சொன்னேன்? 1324. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ மேத்ஸ் தனியா பார்ப்போம். ராதா காண்டா தேவ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். கரெக்ட்.
எல்லாம் அடிச்சு துவைச்ச விஷயம் தான். ராதாகண்ட தேவ் வந்து பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷனோட முதல் பிரசிடென்ட். கஜுலு லட்சுமி அரசு வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 ரைட்டா, கிரசன் பத்திரிகையின் ஓனர், ரெண்டாவது கரெக்ட் தான். சுரேந்திரன் பானர்ஜி வந்து இந்திய கழகத்தோட தலைவர், இந்தியன் அசோசியேஷன் 1875 ஆரம்பிச்சிருப்பார், இதுவும் கரெக்ட் தான். மூணுமே கரெக்ட் தான். So 1 2 3 option D is the answer. Which article of Indian Constitution prohibits the employment of children in any factory or mining in any hazardous occupation? குழந்தைகள் வந்து இந்த ஆபத்தான தொழிலை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் வந்து சட்டப்பிரிவு 24. இது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். அடிப்படை உரிமைகள் வந்து வரிசையா படிச்சிருந்தீங்கனாலே 24 சொல்லி அடிச்சிடலாம். நல்லவேளை 23 இல்லை, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. மீதி எல்லாமே தள்ளி தள்ளி தான் இருக்கு. 14 வந்து சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், ரைட்டா. 39 வந்து அடிப்படை உரிமையே இல்லை, அது டிபிஎஸ்பிக்கு போயிடும். ஏன்னா சட்டப்பிரிவு 20 வந்து அடிப்படை உரிமை தான், கைதிகளுக்கான அடிப்படை உரிமை 20ங்கிறது. ஸோ 24 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அடாப்டட் தி டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் டு நேஷனல் எத்னிக், அதாவது ஐக்கிய நாடுகளின் பொது சபை தேசிய அல்லது இனம், மதம் மற்றும் மொழி சார்ந்த சிறுபான்மையினரின் உரிமைகளை மற்றும் பிரகடனத்தை டேஷ் என்று ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், சில சிறுபான்மையினர் ரைட்ஸ் எப்படின்னாலே 92 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர், ரைட்டா. அதே காலகட்டத்தில் தான் வந்து நமக்கு இங்கேயும் வந்து நேஷனல் மைனாரிட்டி கமிஷன் ஒன்று அமைச்சிருப்பாங்க, ரைட்டா. இதே காலகட்டத்தில் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து, தமிழ்நாடு ஹாஸ் லாங் ரெசிஸ்டட் தி இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி, அதாவது அரசு பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பை தமிழ்நாடு நீண்ட காலமாக எதிர்த்து வருகிறது. எப்பவும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் தான் இருக்கும். தமிழ்நாடு சார்பாக யோசிச்சோன்னா, அரசியல்லாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கூற்று சரிதான், ரைட்டா. தமிழக அரசின் இருமொழி கொள்கையும் மற்றும் தேசிய அளவில் அது ஏற்படுத்தி இருக்கும் தாக்கத்தையும் மத்திய அரசு சரியாக அங்கீகரித்தாலும் அங்கேயே போச்சு. ஏன்னா அங்கீகரிக்கவே இல்லை. இருமொழி கொள்கையும் சரி, இந்த தேசிய கல்விக் கொள்கை, அதாவது இந்த மாதிரி தமிழ்நாடு ஏத்துக்குச்சுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு அங்கீகரிக்கவே இல்லை. இதுல தப்பாயிடுச்சு. கூற்று சரிதான், காரணம் தப்பு, ரைட்டா. கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், ரைட். இதெல்லாம் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சாலே ஈஸியா அடிச்சிடலாங்க. அந்த இதுல how did the drain of wealth theory of British affect India, அதாவது பிரிட்டிஷாரின் செல்வ சுரண்டல் கோட்பாடு இந்தியாவை எவ்வாறு பாதித்தது? செல்வ சுரண்டல் கோட்பாடுனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தாதாபாய் நரோஜியோட கோட்பாடு. தாதாபாய் நரோஜியோட கோட்பாடு தான் இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு. அவர் தான் முதல் நபர் எழுந்து நின்று பிரிட்டிஷ் எவ்வளவு அநியாயம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பொருளாதார ரீதியில, புள்ளியல் விவர ரீதியில எழுதின முதல் நபர் தாதாபாய் நரோஜி தான். அவரோட புத்தகம் ரொம்ப ஃபேமஸ், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு புத்தகம் எழுதியிருப்பார், ரொம்ப ஃபேமஸான புத்தகம். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏழ்மை மற்றும் பஞ்சம் இந்தியா வந்து பிரிட்டிஷ் வந்து தள்ளி விட்டாங்க. ஏழ்மை பஞ்சத்தில் தள்ளி விட்டது யாருன்னா பிரிட்டிஷ் தான் சொல்லியிருப்பாரு. பொருளாதார வளர்ச்சியின் தேக்கம் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க இந்தியாலன்னு சொல்லியிருப்பாரு. வரிச்சுமை குறைவு அப்பெல்லாம் சொல்லிருப்பாரு. வரிச்சுமையை வந்து அதிகரிக்கதா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. முதல் 2 கரெக்ட், 3வது தப்பு. ஸோ 1 மற்றும் 2 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அதானே கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங்னா ஆப்ஷன் பி. ஆமா, பாவர்ட்டி, ஃபெமைன், ஸ்டாக்னன்ட் எகனாமிக் டெவலப்மெண்ட் 1 2 கரெக்ட், 3வது தப்பு. ஸோ 1 2 கரெக்ட் இஸ் த ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ டு ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது பின்வரும் கூற்றுகளில் எவை நீதி கட்சியை பற்றி உண்மையானவை? இந்தியாவில் பிராமணர் அல்லாத இயக்கங்களுக்கு அடித்தளம் இட்டது நீதி கட்சி, கரெக்டுதா. நான் பிராமின் அசோசியேஷனை வந்து கொண்டு போனதே, அது ஒரு பண வளர்ச்சியை வந்து கொஞ்சம் வீரியமா கொண்டு போனது தமிழ்நாட்டில் யார் அப்படின்னா நீதி கட்சி தான், ரைட்டா. மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் சொல்லிட்டு 1909 ஆரம்பிச்சு நீதி கட்சி வந்து 1916-17 வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம்ங்கிற பேர்ல ஆரம்பிக்கப்பட்டது. நமக்கு கதை தெரியும். 1 கரெக்ட். நீதி கட்சி ஆட்சியில் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. ஆமா, ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் 1920 சுப்ராலு ரெட்டியார் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் 1924 ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு ஆரம்பிச்சிருப்பாங்க நீதி கட்சி. 2 கரெக்ட். நீதி கட்சி இந்தியா முழுவதும் தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தது, தப்பு. ஏன்னா நீதி கட்சினால அன்னிபெசன்ட் அம்மையா தான் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னிபெசன்ட் அம்மையாக்கும் நீதி கட்சிக்கும் 7ஆம் பொருத்தம், 2 பேருக்கும் ஆகாது. 2 பேருமே ஏகப்பட்ட பஞ்சாயத்து, மாறி மாறி திட்டாங்க நியூஸ் பேப்பர்ல, நானே சொல்லியிருப்பேன். அதனால வந்து 3 தப்பு. நீதி கட்சி இந்து மத ஒழிப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது, அதாவது இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் 1925 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, ரைட்டா. 3 மட்டும் தப்பு. 1 2 4 கரெக்ட். 1 2 4னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 1 2 4. which are the following statements are true about மாடசாமி? கீழ்கண்டவற்றில் மாடசாமி பற்றிய உண்மையான, இந்த மாடசாமி யாருன்னு தெரியுதா? வஉசி கைது செய்யப்பட்டப்ப இவர் ஆசியாவை கொல்றதுக்கு வந்து வாஞ்சிநாதன் கிளம்புறப்ப இந்த மாடசாமியை கூட்டிட்டு தான் கிளம்புவார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மாடசாமி வெளில நிற்பாரு. மாடசாமி நீ வெளில நில்லு, உள்ள ஆசியா அவன் மனைவியோட உட்காந்துருக்கான், நான் ட்ரெயின் உள்ள ஏறுறேன், துப்பாக்கி வச்சு சுடுறேன், அப்புறம் வந்து நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு மாடசாமி வெளில நிப்பாடி தான் வாஞ்சிநாதன் உள்ள ஏறுவாரு, உள்ள சுற்றுவாரு. துப்பாக்கி சட்டம் கேட்டு எல்லா ரயில்வே போலீஸ்லாம் வந்துருவாங்க. மாடசாமி ஆள் எஸ்கேப் ஆயிடுவாரு. வாஞ்சிநாதன் அங்கே குச்சி அவரும் எஸ்கேப் ஆயிடுவார். 2 பேர் 2 திசையில் ஓடிடுவாங்க. அப்புறம் வாஞ்சிநாதன் வந்து தற்கொலை பண்ணிக்குவார். நம்ம அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரைட்டா. ஸோ அப்போ மாடசாமி யாரும் உங்களுக்கு தெரியும், வஉசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரக்கூடியவர், ரைட்டா. ஸோ அப்போ இங்க இவர் வஉசியின் வலது கையாக இருந்தவர், கரெக்டு தான்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக தான் இருக்கும். ஒன்று கரெக்ட். இவர் ஜெர்மனிக்கு தப்பிச்சென்றார். ஜெர்மனிக்கு அது M10 அதெல்லாம் வராது ரைட்டா. இவர் இதில் ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்திருந்தா இல்லை, ஒன்று மட்டும் தான் கரெக்ட் சரியா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். மேத்ஸ் தனியாக பார்ப்போம். Which are the following statements are true about Indian National Congress? Many Indians had been planning to form All Indian Organization of Nationalist Political Workers, but the credit of giving the idea concrete and final shape goes to A.O. Hume. A.O. Hume தான் ஐடியா மணின்னு சொல்லியிருப்பேன். இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கிற ஐடியா மணி யார் அப்படின்னா A.O. Hume. ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டாங்க ஐடியா மணி தானப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று கரெக்ட். The first session of INC held at December கல்கட்டா தப்பு, பாம்பேல நடந்திருக்கும். சமஸ்கிருத கல்லூரி பாம்பேல நடந்திருக்கும் ரைட்டா. கல்கட்டா தப்பு, 2 தப்பு. இட் வாஸ் பிரசிடென்ட் பை WC பானர்ஜி. பிரசிடென்ட் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் செஷனோட பிரசிடென்ட் WC பானர்ஜி தான். 1, 3 கரெக்ட், 2 தப்பு. ஸோ ஆப்ஷன் பி 1, 3 இஸ் த ஆன்சர். 1 and 3 இஸ் த ஆன்சர். இப்போ தமிழில் அதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து the word secular socialist integrity, அதாவது மதசார்பற்ற சோசியலிச ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது? அடிச்சு துவைச்சது 42ஆம் சட்டத்திட்டம். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இந்திரா காந்தி. ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் 1916, 1916. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். The first scheduled caste leader from Tamil Nadu to represent the Tamils in Madras Legislative Council in 1920. 1920 தமிழ்நாட்டு சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் பட்டியலின தலைவர் யார்? MC ராஜா. ரைட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இல்ல ஈஸி தான், ஒன்லைன் கொஸ்டின் தான். மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் a legislator was written by, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் என்ற நூலை எழுதியவர் முத்துலட்சுமி அம்மையார். ஸ்ட்ரைட்டான கேள்விதான். நேம் த பர்சன் who delivered speech in Tamil firstly as the third session of the Indian National Congress held at Madras. பின்வருவற்றுள் சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் 3வது கூட்டத்தில் தமிழில் முதலாக பேசியவர் யார்? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின் தான். இருந்தாலும் குரூப்ல டூப் எப்பவுமே ஆன்சரா இருக்கும் ரைட்டா. ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராவச்சல ஃபேமஸான நபர்கள் ரைட்டா. இவங்க எல்லாமே வந்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபை ஆரம்பிப்பதற்கான காரணகர்த்தா வந்தவர்கள். ஸோ இவங்க ரெண்டுமே தூக்கிடுங்க. தஞ்சை ஆர் ராமசாமி பிள்ளை, ரா சாஹிப் முக்கனாச்சாரி. அதாவது இவரை மட்டும் எதுக்கு வந்து அவரோட அந்த பேரோட பட்ட பேர் அந்த பேரோட கொடுக்குறாங்க, டைட்டிலோட சொல்றாங்க. ஸோ குரூப்ல டூப். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ரைட்டா. ஆப்ஷன் டி ராவ் சாஹிப் முக்கனாச்சாரி இஸ் த ஆன்சர். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. மேட்ச் த பத்மஸ்ரீ அவார்டிஸ் 2025 ஃப்ரம் ஃபாலோவிங் வித் தேர் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா 2025 பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க சுமார் 113 பேர் இருப்பாங்க, 100க்கும் மேற்பட்ட நபர்கள். எல்லாத்தையும் வரிசையாக மனப்பாடம் பண்ணி அவங்க எந்த துறைன்னு சொல்லிட்டு மைண்டில் ஏற்றுறதே கஷ்டம் ரைட்டா. அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான கேள்விதான். ஸோ இதனால யோசிக்கலாம். நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, அஸ்வின் நமக்கு தெரியும் ரைட்டா. ஸோ அஸ்வின் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்னு தெரியும். ஸோ அப்போ A2ன்னு வந்தாலே A2 சாரி B2ன்னு வந்தாலே பி தான் அஸ்வின் ரைட்டா. பியில் இருக்காரு. B2ன்னு வந்தாலே பியில் 2 2 இருக்கானா. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 ஆப்ஷனை தூக்க முடியுது ரைட்டா. மீதி 2ல் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் யோசிக்க முடியுது. அதனால மற்றதெல்லாம் கரெக்ட். உங்களால் இந்த சீனி விஸ்வநாதன் இந்த பேர் இருக்குல்ல, இந்த பேரை மட்டும் எடுத்துக்கோங்க. சீனி விஸ்வநாதன், சீனி விஸ்வநாதன், விஸ்வநாதன். ஸோ விஸ்வநாதன், சீனி விஸ்வநாதன், இப்படிப்பட்ட பேரு இந்த நபர் இந்த பேரை ஒன்று வச்சிருக்காரு. இவர் எந்த துறையில் இருக்கலாம்ங்கிறத யோசிங்க. அதாவது வர்த்தகமா இருக்க வாய்ப்பு இருக்கா, இலக்கியமா இருக்க வாய்ப்பு இருக்கா, கலையா இருக்க வாய்ப்பு இருக்கா? சீனி விஸ்வநாதன், நத்தம் விஸ்வநாதன், சீனி விஸ்வநாதன். என்னடா இலக்கியம்பா, பேர் இந்த பேர் விஸ்வநாதன் இலக்கியம் அப்படின்னு ஏதாவது மேக்னெட் மாதிரி உங்களுக்கு ஈர்த்துச்சுன்னு வைங்களேன். சரி ஓகே C3 தான் அப்படின்னு சொல்லிட்டு C3ன்னு சொல்லிட்டு அடிப்பீங்க. இருந்தாலும் அது கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஒரு விஷயம் தான் ரைட்டா. அதனால ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். In the following categories of the people who can acquire Indian citizenship by registration: citizen of Commonwealth countries, minor children of Indian parents, Commonwealth நாடுகளின் குடிமகன். அதாவது யார் யாரெல்லாம் வந்து இந்திய குடியுரிமை வழங்க பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குடியுரிமை சட்டத்தில். காமன்வெல்த் நாடுகளின் குடிமகன் வழங்கலாம், இந்திய பெற்றோர்களின் குழந்தைகள் வழங்கலாம், இந்திய குடிமகனை மணந்த பெண்கள் வழங்கலாம், இந்திய வம்சாவளி குழந்தைகள் வழங்கலாம். ஸோ இவை அனைத்தும் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இவை அனைத்தும் வந்துச்சுன்னா பெரும்பாலும் அது ஆன்சராக இருக்கும். விச் ஆர் த ஃபாலோவிங் இயர் வாஸ் த LPG மாடல் ஃபார் அட்டெண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு? LPGனால 1991 நரசிம்மராவ். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Find out the correct statement. அயோத்திதாசன பண்டிதா started a weekly journal called ஒரு பைசா தமிழன். அயோத்திதாசன பண்டிதா ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை ஒன்றை தொடங்கினா. கரெக்ட். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். சராம்பூர் மத பரப்பாளர்களே இந்தியாவுக்கு 2வது வருகை தந்த நற்செய்தி மறை பணியாளர் ஆவார். தப்பு. சராம்பூர் மிஷனரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1808 வருகை தந்திருப்பாங்க, அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. வில்லியம் கேரை நினைக்கிறேன், வில்லியம் கேரை தான் ஆரம்பிச்சிருப்பார் ரைட்டா. அவர் தான் ஃபர்ஸ்ட். ரகுமரி சபா என்ற அமைப்பை 1857 பௌத்தர்கள். தப்பு. இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல 10th ஸ்கூல் புக்ல இருக்கு. ரகுமரி சபா வந்து பௌத்தர்கள் இல்ல, பார்சி சமூகம். பார்சி சமூகம் 1851 அவங்க சமூகத்தை ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் ரகுமரி சபா. ஆரம்பிச்சவங்க மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் நபர் வந்து ஃபுருஞ்சின்னு ஒரு நபர், இன்னொருத்தர் வந்து தாதாபாய் நௌரோஜி,
இன்னொருத்தர் வந்து SS பெங்காலின்னு ஒருத்தவர், SS பெங்காலின்னு ஒரு நபர், 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்ல அந்த ஃபுருஞ்சிங்கிற நபரை வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 மட்டும் தான் கரெக்ட், மீதி 2 தப்பு. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஏ மட்டும் சரி. சரிலாம் விடுங்க. இது வந்து இந்த சவுத் சென்ட்ரல் இதெல்லாம் ஸ்கூல் புக்ல அப்படியே ஒரு டேப்லெட் கலம்ல கொடுத்துருப்பாங்க. சவுத் ஈஸ்டர்ன் வந்து கொல்கட்டா, A3ன்னு வச்சாலே A3ல 2 ஆப்ஷன் இருக்கா. சவுத் சென்ட்ரல் வந்து செகந்திராபாத், ஸோ B4ன்னு வச்சாலே 3-4. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். உங்களுக்கு தெரியலனா கூட எப்படியும் புவனேஸ்வர் கிழக்குல தானே இருக்கு, கிழக்கு கடற்கரை சாலைனா புவனேஸ்வர் ஒடிசா தானே. ஸோ அப்போ C1ன்னு வச்சாலே C1ல 3 இருக்கு, எப்படிதான் தெரிஞ்சிருக்கணுங்க. ரைட்டா? C1ன்னு வச்சா 3 இருக்கு. ஸோ 3-4-1-2. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அந்த டேப்லெட் நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தா இது ஈஸி. Which of the following is correct to consider the fundamental rights given under the Indian Constitution? அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து கீழ்கண்டவற்றில் எது சரி? நிர்வாக மற்றும் சட்ட இயற்றத்துறையின் அதிகாரங்களுக்கு வரம்புகளாக உள்ளன. அதாவது it acts as a limitations upon the powers of executive and legislature. ஆமா, லிமிடேஷன் தானே. அதாவது மக்களுக்கான உரிமை தானே அடிப்படை உரிமை. இதை தாண்டி வந்து சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் ரொம்ப கட்டுப்படுத்தி, அதாவது இதெல்லாம் மக்கள் உரிமையை பாதிக்கிற மாதிரி எந்த சட்டத்தையும் இங்க போடக்கூடாது, லிமிட் தானே பண்றாங்க. அரசாங்கத்தோட பவரை லிமிட் தானே பண்ணுது அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல்ஸ்லாம். அம்பேத்கர் வந்து தடுக்க தானே செய்யறாரு. அதனால 1 கரெக்ட் தான். இது கான்ஃபர்ஸ் பவர்ஸ் அப்பான் தி எக்ஸிகியூட்டிவ், கான்ஃபர்ஸ் பவர்ஸ்லாம் இல்ல, அது அடிப்படை சார்ந்து என்ன வேணா மக்கள் எல்லாம் செய்ய முடியாது. ஸோ 2 தப்பு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ஜுடிஷியரி, தப்பு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருக்கு, ஜுடிஷியரி எங்க இருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த பீப்புள் இட் செல்ஃப், மக்களோடுக்கான உரிமையை வழங்க வேண்டும்ங்கிறதுக்கான அந்த லீகல் ரைட்ஸ் பிளஸ் மனிதர்களுக்கான நேச்சுரல் ரைட்ஸ் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதனால 2-3 வராது, 1 மட்டும் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். Which are the following articles deal with the DPSP? So articles 36 to 51. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஃபைனான்ஸ் கமிஷன், இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கமிஷன் பிரசிடென்ட் லிஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் லிஸ்ட்ல ரீசெண்டா கேட்டுட்டு இருக்காங்க, படிச்சிருங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற 16 அரவிந்த் பனகரை வரைக்கும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிருங்க. 4th ஃபைனான்ஸ் கமிஷன் நமக்கு தெரியும், ராஜமன்னான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். A3ன்னு வச்சாலே உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன? A3ல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, சி. 4வது ஃபைனான்ஸ் கமிஷன் ராஜமன்னான்னு தெரிஞ்சாலே போதும். ரைட்டா? இதெல்லாம் ரிப்பீட்டட் क्वेश्चन. A3. Which are the following statements are true about tropical thorn and tropical desert type? வெப்பமண்டல முள் மற்றும் வெப்பமண்டல பாலைவன வகைகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது ஒரு? வெப்பமண்டல முள் காடுகள் பாலைவன காடுகள் எங்கெல்லாம் காணப்படும் கேட்கிறாங்க. இவை அரை பாலைவனங்கள் மற்றும் பாலைவனங்களுடன் தொடர்புடையவை. கரெக்ட் தான். டெசர்ட் டைப்ஸ் ராஜஸ்தான்ல காணப்படும். இவை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதியின் தொடர்புடையவை. நீங்க கடலோர பகுதினா இந்த பாலைவனம் மற்றும் முள் காடுகளை பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதியில் இந்த ராமநாதபுரம் பெல்ட் கோஸ்டல் பகுதி இருக்குல்ல, அல்ல ராமநாதபுரத்துல எல்லாம் காணப்படும். நம்ம வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, ராமநாதபுரத்துல காணப்படும். ஆந்திர பிரதேஷ்லயும் அந்த கடலோர பகுதியில் காணப்படும். ரைட்டா? அதனால வந்து 2 கரெக்ட்னு வச்சுக்கிட்டாலும் இவை உள் இமயமலையின் காணப்படுகின்றன. இமயமலையில இருக்கு, இமயமலையில வந்து மவுண்டன் ஃபாரஸ்ட் அல்பைன் காடுகள் தான் இருக்கும். ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க 10th புக்ல. ஸோ 3 வராது, 1 2 கரெக்ட். இதனால 2ங்கிறது கரெக்ட். இதனால ராமநாதபுரத்துல அந்த ஏரியால மட்டும் தான் காணப்படும். ஒட்டுமொத்த கோஸ்டல் பகுதியிலையும் தான் ஃபாரஸ்ட் காணப்படாது. ரைட்டா? ஏன்னா எங்க மலைப்பொழிவு கம்மியா இருக்கோ அங்கதான் இந்த முள்காடுகள் காணப்படும். இதனால வந்து அது எப்படியும் ராமநாதபுரத்துல இருக்குங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 and 2 இஸ் த ஆன்சர். 1 and 2னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 1 and 2 மட்டும். இருந்தாலும் அந்த கொஸ்டினுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். The Chancellor of Germany designate Friedrich Merz belongs to. ஜெர்மனியின் புதிய அதிபராக விரைவில் பொறுப்பேற்க உள்ள ஃப்ரெட்ரிக் மெர்ட்ஸ் எக்கட்சியை சேர்ந்தவர். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து மே மாசத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மே மாசம் அன்னைக்கு ஃப்ரெட்ரிக் மெர்ட்ஸ் வந்து சான்சலர் ஆயிட்டாரு. ரைட்டா? கொஸ்டின் பேர் எடுத்தவங்க முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் அந்த எக்ஸாம் வச்சிருக்காங்கன்னா அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது கேள்வி ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. இது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி 2025 எலக்ட் ஆயிருக்காரு ஜெர்மனி சான்சலரா. ரைட்டா? கேள்வி தெரியலனா கூட 4ல எது பெருசா இருக்கு? கிறிஸ்துவ ஜனநாயக ஐக்கிய கட்சி பெருசா இருக்கா? இதான் ஆன்சர். அது மட்டும் இல்லாம விரைவிலுங்கிறாங்க. அப்ப அதை வச்சே உங்களுக்கு தெரியுது இந்த கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்தது. ரைட்டா? நாசிக் கட்சியில வந்து இன்னைக்கு ஆளுமையில இல்ல. ரைட்டா? சமூக ஜனநாயக கம்யூனிஸ்ட் கட்சியும் இல்ல. ஜெர்மனில நாசிக் கம்யூனிஸ்ட் ரெண்டையும் தூக்கிடுங்க. இன்னைக்கு டேட்ல யார் இருப்பா? இன்னைக்கு டேட்ல யோசிங்க. அப்ப இந்த 2ல ஏதோ ஒன்று ஆன்சர். அதுலயும் வந்து இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது ஆன்சரா இருக்கும். The president shall not be a member of either house of parliament or house of any state legislature is a condition for president's office. Condition for president officeனால ஆர்டிகல் 59 is the answer. ஸ்ட்ரைட் கேள்விதான். ரைட்டா? அதனால பிரசிடென்ட்ல ஒரு 2-3 ஆர்டிகல்ல படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் எல்லா ஆர்டிகல்ஸும் படிச்சுக்க சொல்றாங்க டிஎன்பிஎஸ்சி. ரைட்டா? அடுத்து which are the following is true about நிதி ஆயோக்? நிதி ஆயோக பத்தி எது வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க. It has a power to impose policy. தப்பு. பாலிசில இம்போஸ் பண்ண முடியாது நிதி ஆயோக். பிளானிங் கமிஷன் வேணா இதோட பழைய ஆணையம் இருக்கிற பழைய பேரு பிளானிங் கமிஷன், அது வேணா இம்போஸ் பண்ணலாம். அதுவே எக்ஸாம்ல கேட்பாங்க. பிளானிங் கமிஷன் பாலிசி இம்போஸ் பண்ணலாம், நிதி ஆயோக் இம்போஸ் பண்ண முடியாது. ரைட்டா? The power to allocate funds.
தப்பு. நிதி ஆயோக் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ண முடியாது, அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். இட்ஸ் ஒன்லி அட்வைசரி பாடி, ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பு தான். மற்றும் குறியீடுகள்லாம் வெளியிட முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். திட்டத்தை வகுத்து கொடுக்க முடியும் கவர்மெண்ட், அவ்வளவுதான் செய்ய முடியும். மற்றபடி ஃபண்ட் அலோகேட் பண்ணலாம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, நிதி அமைச்சகம் கையில் இருக்கு. ரைட்டா? பாலிசிஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் தென் ஸ்டேட்ஸ் ஆர் கன்சல்டட். இது வேணா கரெக்ட். ஏன்னா என்டிசி மூலமா ஸ்டேட் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மூலமா ஸ்டேட்ஸ் கன்சல்ட் பண்ணுவாங்க. 3 கரெக்ட். ட்ரூ தான் கேட்கறாங்க. ஆப்ஷன் சி 3 ஒன்லி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் விட்டுருங்க. மேன் மேடு சோர்சஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் ஆர் கால்ட் அஸ். மனிதனால் உருவாக்கப்பட்ட மாசுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்ட்ரைட்டா இருக்கு, மனிதன் மானுடன், அப்படியே ஸ்ட்ரைட்டா. ரைட்டா? நான் அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல லவ் பேர்ட்ஸ் சொல்லியிருப்பேன். ஒற்ற ஆன்சரா இருக்கும். மனிதன் மானுடம். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். மேன் மேனால ஆந்த்ரோபோஜெனிக் இஸ் த ஆன்சர். மேட்ச் த ஃபாலோவிங் லேக்ஸ் வித் தி பிலாங்கிங் ஸ்டேட்ஸ். கொலரு, லோக்டக் ரொம்ப ரெண்டுமே ஃபேமஸான லேக்குங்க. கொலரு வந்து ஆந்திர பிரதேஷ், லோக்டக் வந்து மணிப்பூர். ரைட்டா? லோக்டக் மணிப்பூர், இதெல்லாம் நான் அடிச்சு துவைச்ச விஷயம், அப்பப்போ சொல்லியிருப்பேன். லோக்டக் மணிப்பூர், கொலரு ஆந்திர பிரதேஷ்னு சொல்லிட்டு. A4B3 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 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சாம்பார் லேக் ராஜஸ்தான், சாம்பார் சால்ட் லேக் ராஜஸ்தான், சஸ்தம் கோட்டா லேக் வந்து கேரளா. ரைட்டா? ஸோ D2. அப்படி பார்த்தாலே ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க? அடுத்து consider the following statement, choose the correct. The governor is neither directly elected by the people nor indirectly elected by the college. கரெக்ட் தான். கவர்னர் வந்து எலெக்ஷன் டைரக்ட் இல்ல, இன்டைரக்ட் எலெக்ஷன் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மென்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் த இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆபீஸ். ஆமா, தனித்துவமான ஆபீஸ், கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதுவும் கரெக்ட் தான். கவர்னர் இஸ் த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். தப்பு. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். கவர்மெண்ட் வராது, கவர்மெண்டோட ஹெட் யாருன்னா சிஎம் தான். சோ மூணாவது தப்பு. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் இஸ் த பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ஜுடிஷியரி. தப்பு. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் இஸ் த பார்ட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ். மாநில செயலாக்கத்துறை, நிர்வாகத்துறையோட அமைப்பு, ஒரு அங்கம் தான் அட்வொகேட் ஜெனரல், மாநில சட்ட ஆலோசகர். இது இல்ல, நீதித்துறை இல்ல. ரைட்டா? சோ இதுவும் தப்பு. 1, 2 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கரெக்ட் தானே கேட்குறாங்க? ரைட், ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சில சமயம் இன்கரெக்ட்லாம் கேட்பாங்க. PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். MDG சார் என்ன சார் இது அப்ரிவேஷனான்னு கேட்காதீங்க, அப்படி இல்லை, குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, ஓகே. இதில் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு 2 விஷயம் தெரிஞ்சா அது ஈஸி. என்னன்னா, மில்லியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2000 அமைக்கப்பட்டது. ஐநா சபை 2000 மில்லியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் அறிவிக்கும். SDG வந்து இப்போ லேட்டஸ்டா 2015. இது 2 தெரிஞ்சுன்னா உங்களால யோசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1990s 1990 91 92 இந்த மஹபூப் உல்லாக்கு அமர்த்தியா சென் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் SDA. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கும் இண்டெக்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சாலே உங்களால் வந்து 3 தான் ஃபர்ஸ்ட்னு உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். ஆனால் ஆப்ஷனில் 3 ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி தான் பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்பாட்ல யோசிக்கணும். ரைட்டா? ஏன்னா 3 ஃபர்ஸ்ட்ல இல்லை, அப்போ 1 தான் ஃபர்ஸ்ட் போல, அப்போ 90க்கு முன்னாடியே அது வந்திருக்கும் போல, அப்போ கண்டிப்பாக அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் தான் இருக்கும். அப்போ 1, 3 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். முடிஞ்சு போச்சா? 1, 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பாட்ல யோசிச்சா உண்டு. Who is called as the வேதம் தமிழ் செய்த மாறன்? வேதம் தமிழ் செய்த மாறன் யார்? நம்மாழ்வார் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி. ஜெயினிசம் புக்ஸ் கீழ் விருதம், எலி விருதம், நரி விருதம் ரிட்டன் இன் 5th century AC. கிபி 5ஆம் நூற்றாண்டில் கிளி விருதம், எலி விருதம், நரி விருதம் முதலியன. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான, இதெல்லாம் யோசிக்கணும். இது 5ஆம் நூற்றாண்டுல 6ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. ஸோ கூற்று தப்பு. ரைட்டா? காரணம், இவை யாக்கை நிலையாமையும் செல்வம் நிலையாமையும். ஆக்சுவலா இந்த 3 விருத்தம் இருக்குல்ல, இது வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு இது நூல்கள். ரைட்டா? ஸோ குழந்தையோட வாழ்வியல் அது சம்மந்தப்பட்டது. ஸோ இதுவும் வந்து நம்ம கூற்று தப்பு, காரணமும் தப்புன்னு அப்படின்னு ஆப்ஷன்ல இல்லை. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து TNPSC கிரேஸ் மார்க் கொடுக்கணும், இல்லைன்னா விளக்கம் கொடுக்கணும். கூற்று எப்படின்னு தப்பு, ஏன்னா கூற்று தப்புன்னு சொல்லிட்டு தவறு இருக்கு, ஆனால் 6 சரியானதுன்னு வருது, 6 தவறு தான் ஆக்சுவலா. ஸோ கூற்று காரணம் தவறுன்னு வருது, ஆனால் அப்படிப்பட்ட ஆப்ஷன் இல்லை, இது கிரேஸ் மார்க் கொடுக்கணும். தீம் ஃபார் எத்ரே, இங்க பாருங்க 2025 எத்ரேயோட தீம் கேட்டா ஓகே. எப்ப கேக்குறாங்க பாருங்க, 2020. இது பேர் கரண்ட் அஃபேர்ஸா? இது பேர் கரண்ட் அஃபேர்ஸா? 2025னா ஓகே, 5 வருஷம் முன்னாடி கேக்குறது கரண்ட் அஃபேர்ஸா? இது ஜிகே. ஏன்னா இதனால நம்மள அடிக்க சொல்றாங்க. கிளைமேட் ஆக்ஷன் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கொஞ்சம் யோசிக்கிறது கஷ்டம் தான். ஆனா எத்ரேக்கு இப்படி ஒரு இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. பிஏ விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், கிளைமேட் லிட்ரஸினா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா கேள்வி படல. ஸோ BD இருக்காதுன்னு வச்சுட்டீங்கன்னா இது 2ல ஏதோ ஒன்று ஆன்சரு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ரைட்டா? எத்ரே வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வந்து வருஷம் கொண்டாடுறோம். வாட் இஸ் 3E? ரெடியூஸ். ஈன்னு கேட்டிங்க, RR ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்காது. ஸோ நல்ல ஒரு பிரபலமான இதாக இருக்கணும். எனர்ஜி, எக்கனாமி, என்விரான்மெண்ட். நல்லா இருக்குல்ல? நல்லா பேச நல்லா இருக்குல்ல? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டா? அவ்வளோதான்.
அது choose the state that has the highest number of seats in the house of people. இந்த 4 ஸ்டேட்ல எது பெரிய ஸ்டேட்னு யோசிங்க. லோக்சபால எது மக்கள் தொகை கணக்கு, அதாவது லோக்சபால அதிக எண்ணிக்கை எம்பி சீட் உள்ள மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க. 4ல எது பெரிய மாநிலம் யோசிங்க, அவ்வளவுதான். அது போதும். மத்திய பிரதேசா? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அவ்வளவுதான். The joint sittings of the two houses of the parliament place in the central hall. Central hall னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஒன்னு இருக்கு. அங்க தான் வந்து joint sitting கண்டக்ட் பண்றாங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். joint sitting அப்ப பிரசிடென்ட் வந்து கூப்பிட்டு வந்து லோக்சபா ஸ்பீக்கர் உட்கார வைப்பார். ரைட்டா? Which are the following statements are correct with respect to equitable growth across Tamil Nadu? தமிழ்நாடு முழுவதும் நேர்மையான வளர்ச்சி தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கேள்விதாங்க. இதுல நமக்கு இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். நாட்டின் மக்கள் தொகையில் 6% தமிழ்நாட்டில் உள்ளனர். ஆக்சுவலா 2011 சென்சஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா 5.96% வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில 5.96% மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 6% ஏத்தால பக்கத்துல இருக்கு. அப்ராக்சிமேட்லி கரெக்டா தான் இருக்கும்னு வச்சுங்க. ஸோ 2 கரெக்ட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 2 கரெக்ட்னு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. 2 and 3 இருக்கு, 1 and 2 இருக்கு. ரைட்டா? ஸோ 2 கரெக்ட்னு வச்சுக்கிட்டா 2 and 3, 1 and 2 இருக்கு. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மாநிலம் 25% பரவியுள்ளது. 1 கரெக்ட்னு வச்சீங்கன்னா 1 and 2 இஸ் தி ஆன்சர் வரும். 1 and 2 ஆப்ஷன் டி இதுக்கு ஆன்சர். ரைட்டா? ஏன்னா தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 1.75 மடங்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 இல்லைன்னா 1.6 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 3 தப்பு வச்சுன்னா 1, 2 கரெக்ட். ஸோ 1, 2 கரெக்ட்னா ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். இதனால இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். Who is the author of the short story அன்பளிப்பு? அன்பளிப்புங்கிறதுக்கான ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. கு அழகிரிசாமி. இதெல்லாம் யோசிச்சு அடிக்கணும். மேட்ச் த கரெக்ட் பை த எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட். பூம்புகார் அப்படிங்கிறது காசிநாதன். இதுவும் கொஞ்சம் யோசிச்சு தான் அடிக்கிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஏ2னு வச்சாலே ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டா? பாலிட்டின் குரோமோசோம் கண்டெயின் அபவுட் 1000 DNA molecules caused by duplication of chromosomes. Duplication of chromosomes உருவாருதா? ஸோ ஏ கரெக்ட். They are found in growing outsides of most animals except mammals. ரீசன் தப்பு, because they are found in salivary glands. ரைட்டா? ஸோ ஏ கரெக்ட், ரீசன் தப்பு. அசெஷன் கரெக்ட், ரீசன் தப்பு. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். The pesticide which is banned in Kerala and Karnataka, endosulfan. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இதை பேன் பண்ணிட்டாங்க. இந்த பெஸ்டிசைட் வந்து இந்த கேஷ்யூ நட்ஸ் இந்த மாதிரி முந்திரி எல்லாம் போடுறதுனால குழந்தைகளுக்கு அந்த ஆட்டிசம் இந்த மாதிரி நோய்கள் வரனால பேன் பண்ணிட்டாங்க. சி இஸ் தி ஆன்சர். ஃபால்ஸ் செக்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஃபெடரலிசம், மக்களாட்சியின் மீதான அனைத்து, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆக்டன் பிரபு இஸ் தி ஆன்சர். இந்த கூட்டாட்சி முறையை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. 4மே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 4மே பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். ரைட்டா? ஸோ அதனால ஆக்டன் பிரபு இஸ் தி ஆன்சர். இது வந்து வரிசையா கேட்கறாங்க. இந்த பார்லிமெண்ட்ல கூடிய சப் ஆர்டிகல்ஸ் கொடுத்து இது வந்து பாரம்பரியமா கேட்டுட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. இப்பயும் கேட்டாங்க. 243Dங்கிறது ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், ரொம்ப ஃபேமஸ். ஸோ A3ன்னு வந்தாலே A3ல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். கரெக்டாங்க? ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இஸ் தி ஆன்சர். Which soil types of south zone of தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தில் எந்த வகையான மண் வகைகள் உள்ளன அப்படின்னா நல்ல சிகப்பு மண் மற்றும் கடலோர வண்டல மண். கடலோர வண்டல மண் தான் இந்த தென்பகுதியில் அதிகமாக காணப்படுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். பிளஸ் தமிழ்நாட்டிலே 3ல் 2 பகுதி செம்மண் சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு யோசிச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். பை விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் டிட்டர்மைன்டு? கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் காஸ்ட் அண்ட் பிரைஸ், சிஏசிபி. நானே சொல்லியிருப்பேன். எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் இவங்களா இது பண்றாங்க. அவதான் முதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணாது. அதாவது முதல் இன்ட்ரோடியூஸ்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இத்தனை மடங்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அவர் தான். என்ன எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். எம்எஸ்பி இன்னைக்கு டேட்ல 23 பயிர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ சிஎஸ்சிபி இந்த நிறுவனம் தான் இன்சார்ஜ். 4ல் எது பெருசா இருக்குன்னா இதான் இருக்கு. அதனால இதான் ஆன்சர். உங்களுக்கு தெரியலனா கூட அக்ரிகல்ச்சர் பிரைஸ், ஏன்னா எம்எஸ்பினால என்ன இங்க பிரைஸ் இருக்கு, இங்க பிரைஸ் இருக்கு. இதனால ஆப்ஷன் பி அடிச்சிடலாம். எம்எஸ்பி எது கொடுக்குறாங்க? விவசாயம் தானே. ஸோ அக்ரிகல்ச்சர் வார்த்தை இருக்கு, பிரைஸ்ங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் பி தான் இருக்குன்னு அடிக்கலாம். ரைட்டா? கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என பாடியவர் யார் அப்படின்னா இடைக்காடர் இஸ் தி ஆன்சர். இடைக்காடர். அணுவை துளைத்தல் சொன்னது ஔவையார். இடைக்காடர் வந்து கடுகை துளைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் இடைக்காடர். கே வெள்ளை வரனார், கே கனகசபை பிள்ளை. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா என்ன மீன் பண்றாங்கன்னு தெரியல. அதாவது இங்க பிசி ஏடி 4 பிசி 2ங்கிறாங்க. என்ன பிசி 2 என்ன ஏடி 4? இது யாரு? இது என்ன? ஒன்றும் புரியல. ரைட்டா? என்ன சொல்ல வராங்க, என்ன பண்றாங்க டிஎன்பிசி? வழக்கம் போல ஏதோ ஒன்று எடுத்து விட்டாங்க போல. இது யாரோ ஒருத்தவங்க எடுத்துருப்பாங்க போல, அதை யாரோ எடுத்துருப்பாங்க போல, ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டாங்க. ரைட்டா? அதனால இந்த கேள்விகளை கிரேஸ் மார்க் கொடுத்தானோ. கன்சிடரிங் HIV டைப் 1 அண்ட் டைப் 2 இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சாதான் அடிக்கிற மாதிரி இருக்கு. ரைட்டா? ஸோ இன்ஃபெக்ட்ஸ் மெனி CD T cells. T cellsனா கண்டிப்பா H1B T cells இன்ஃபெக்ட் பண்றது தான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இன்ஃபெக்ட்ஸ் லாங் லிவ்டு செல்ஸ், இதுவும் சி கரெக்ட் வந்துடும்.
இன்ஃபெக்டட் மோனோசைட் ஸ்ப்ரெட் டு பிரெயின் காசிங் டெமென்ஷியா 3 கரெக்ட் வந்துடும். ஸோ ஏசிடி கண்டிப்பா கரெக்ட். ஆப்ஷன்ல ஆனால் பியும் இருக்கு. ஸோ ஏசிடி தான் ஆன்சர் வரும். இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இதுக்கு கமிட்டிஸ் வந்து இதுல அந்த கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டில இருந்து ஒரு கொஸ்டின். கமிட்டி இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து ராஜேந்திர பிரசாத் கரெக்ட். யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி வந்து நேரு, கிருப்பலனி இல்ல. அட்வைசரி கமிட்டி ஆஃப் அடிப்படை உரிமையாளர் வல்லபாய் பட்டேல் தான். ஸ்டேட்ஸ் கமிட்டியும் நேரு தான். ஸோ அப்போ 1, 3 தான் கரெக்ட். 2, 4 தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 3 கரெக்ட்னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க. அடுத்து வாட் இஸ் த ட்ரூ அபவுட் கிராண்ட்ஸ் இன் எய்ட்? கிராண்ட்ஸ் இன் எய்ட்னா மானியம் வழங்குறது. ஜென்ரலா உதவி மானியங்கள் மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிறது. கரெக்ட் தான். மத்திய அரசு தான் வந்து மானியங்கள் மாநிலங்களுக்கு மானியம் வழங்குது. ரைட்டா? எந்த ஆர்டிகல் படினா 275 ஆர்டிகல் 282 ஒன்று இருக்கு, 275 இருக்கு. அதனால 275 தான் பிரதானமாக வழங்கக்கூடிய ஆர்டிகல். இல்ல உதவி மானியங்கள் பிரிவு 275 உதவி தேவைப்படும் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது மற்றும் அவற்றின் அளவு நிதி ஆணையத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. அதுவும் கரெக்ட் தான். நிதி ஆணையம் தான் தீர்மானிக்கிறது. ரைட்டா? சோ 1, 2 கரெக்ட். பிரிவு 275 கீழ் மானியங்களின் விநியோகம் 2ஆம் நிதி ஆணையத்தால் இல்ல முதல் நிதி ஆணையமே ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? சோ 1, 2 கரெக்ட். சோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அறிவை நிரப்பிக் கொள்வதற்கேற்ற நூல்களை கற்று அறிவை திரட்டிக் கொள்ளாமல் ஒருவன் அவையின் கண் ஒரு பொருள் பற்றி பேசுவது என்ற கருத்து எந்த திருக்குறள் ஓமையோடு பொருந்துகிறது என்பதை கூறுக. விலங்கோடு மறுக்கணையார் பயவார் கலர் அணையார் எழில் நலம் மரமான் புனையாவற்று அரங்கினின்றி வட்டார். இந்த அரங்கினின்றி வட்டாடியற்றே ஆன்சரு. ஆப்ஷன் டி ஆன்சரு. இந்த கொஸ்டின் அந்த எடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மோசமான கொஸ்டின்ஸ், அதாவது டிரான்ஸ்லேஷனும் மோசமா இருக்கும், கொஸ்டினுக்கு ஆன்சர் கீயும் மோசமா இருக்கும், கொஸ்டினும் மோசமா இருக்கும். இந்த குரூப் 4ல 25ல 30 கேள்வி மோசமான ஆன்சர் கீஸும் வரல. ரைட்டா? 30 கேள்வி அப்படியே கிரேஸ் மார்க் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு. இங்கேயும் பாருங்க டிரான்ஸ்லேஷன்லாம் பாருங்களேன். பயவா கலர் அணையர் அப்படிங்கிறது தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இது அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதுவும் தப்பா எங்கிட்டு வருங்க. இங்க பாருங்க. பிரஸ்ட்லெஸ் உமன்ஸ் லாங்கிங் ஃபார் செக்ஸ். இதெல்லாம் என்ன டிரான்ஸ்லேஷன்? எவ்வளவு பெண்களை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறாங்க பாருங்க இதுல. ரைட்டா? இதெல்லாம் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியா இருக்கு. டிரான்ஸ்லேஷன் ரொம்ப தவறு பண்றாங்க. ஏன்னா ஆப்ஷன் டி. என்ன பேசினாலும் என்ன இவங்க என்னைக்கு திருந்துறாங்க? இன்னும் பேசிட்டே தான் இருக்கும். இன்னும் இவங்க இன்னும் பேசி நமக்கு தான் இதாகுது. வாங்க. டு அரேஞ்ச் த ஃபாலோவிங் கான்செப்ட்ஸ் பை திருவள்ளுவர். பின்வரவற்றுள் வள்ளுவர் வரி வரிசை பத்துக. இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்து வகுத்தல். 2, 3, 1, 4. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Traditional energy sources that are used for different purposes are called. Traditional conventional. முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஆப்ஷன் சி ஆன்சர். Option C answer. Which are the following propositions were laid down by the Supreme Court with respect to the doctrine of prospective over doctrine of prospective overruling? Na பழைய சட்டத்துல இருந்து ஒரு ரூல் ஓவர் ஜட்ஜ்மென்ட் ஒன்னு போடுறாங்க அப்படினா இனிமேட் இந்த ஜட்ஜ்மென்ட் படி இருக்கக்கூடிய சட்டம் தான் செல்லும். அதுதான் வந்து prospective overruling. இதுல ஒண்ணுதான் it overrules an old precedent responsibility வராது. ஏன்னா பழைய சட்டம்லாம் இங்க வராது. இனிமேட் நடக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் போடுவாங்க. அதனால வந்து இனிமேட் தான் செல்லும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் ஏதாவது போடுறாங்க, ரூல்ஸ் போடுறாங்க, ஏதோ ஆணை வெளியிடுறாங்கன்னா இனிமேட் இருக்கிறது தான் செல்லும். அதனால இது முதல் 2 கரெக்ட், 3 தப்பு. சோ 3 தப்புன்னு வந்தாலே இதுவும் போய்டும். 1 and 2 ஆப்ஷன் சி ஆன்சர். இட் கேன் பி அப்ளைட் only by சுப்ரீம் கோர்ட். அதுவும் கரெக்ட் தான். சரியா? சோ 1 and 2 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். நேம் த ஸ்டேட் known as the yarn bowl of India. இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். சாம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா இஸ் நாட் ரெலவென்ட் டு. எதுக்கு தொடர்புடையது அல்லன்னு கேக்குறாங்க. ரைட்டா? சோ ஈஸியா அடிக்கலாம். சாம்பூர்ண ரோஸ்கர் யோஜனானா கண்டிப்பா பெண்களுக்கு தொடர்புடையது இல்ல. ரைட்டா? ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். Option B is the answer. The Thirukkural mentions the following as qualifications of a king. அரசருக்குரிய தகுதி பேறுகளாக திருக்குறள் எவற்றை குறிப்பிடுகின்றன? படை, குடி, முறை செய்து காத்தல், இயற்றல், ஈத்தல். இது எல்லாமே அரசர்கள் தகுதின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. So 1, 2, 3 is the answer. Option B is the answer. ஆப்ஷன் பி 1, 2, 3 இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஆன்சர் கீஸ், எக்ஸ்பிளனேஷன், அனாலிசிஸ் பிளஸ் எப்படி ஆன்சர் அடிக்கிறது, ஆப்ஷன் எலிமினேஷன் எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேத்ஸுக்கு நான் தனியாக போடுறேன். தமிழுக்கு இதுக்கு முன்னாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான், இதான் ஸ்கோரிங் பேப்பர். இருந்தாலும் வந்து தமிழுக்கும் சொல்லியிருப்பேன், இப்போ ஜிஎஸ்க்கும் சொல்லிட்டேன். மேத்ஸுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.